அனைவருக்கும் இனிய வணக்கம். யோக நிலையில் தர்மசாஸ்தாவாக சபரிமலையில் வீற்றிருக்கும் சுவாமி ஐயப்பனுக்கு இருமுடி எடுத்து மலையேறி வரும் பக்தர்கள் தேங்காய் உள்ளே நெய்யை சுமந்து வந்து ஐயப்பனுக்கு நெய்யால் அபிஷேகம் செய்யப்படுவது ஏன் தெரியுமா? எப்போதிலிருந்து இந்த நெய் அபிஷேகம் செய்யும் பழக்கம் உருவானது? முதலில் சபரிமலைக்கு இருமுடி கட்டி சென்று ஐயப்பனை தரிசித்த அந்த முதல் நபர் யார் தெரியுமா? சபரிமலையில் வீற்றிருக்கும் அந்த மணிகண்டனின் கால்கள் கட்டப்பட்டது ஏன்? இது போன்ற ஐயப்பனின் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் காணலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுவாமி ஐயப்பனுக்கு இருக்கும் பல்வேறு பெயர்களில் அபிஷேக பிரியன் என்ற பெயரும் ஒன்று. மாலை போட்டு யாத்திரை செல்லும் பக்தர்கள் தேங்காய் உள்ளே நெய்யை ஊற்றி அதை இருமுடி கட்டி எடுத்துக்கொண்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என பாடிக்கொண்டு சரணகோஷம் முழங்க ஐயப்பனை தரிசிக்க சபரிமலைக்கு செல்வார்கள். ஐயப்பனின் திருமேனிக்கு அபிஷேகம் செய்து பிரசாதமாக கொடுக்கப்படும் நெய் அடுத்த ஆண்டு சபரிமலை யாத்திரைக்கு செல்லும் வரை கூட அந்த நெய் மனம் மாறாமலும் கெட்டு போகாமலும் இருக்குமாம். இந்த நெய்யை ஒரு மண்டலத்திற்கு மருந்தாக எடுத்துக்கொண்டால் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் அதிசயம் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அது ஏன் தேங்காயினுள் நெய் ஊற்றி எடுத்து செல்லணும் என்று கேள்வி கேட்டால், ஆண்டிற்கு ஒருமுறை பந்தல மகாராஜா ஐயப்பனை காண செல்லும் போது ஐயப்பனுக்கு பிடித்தமான பொருட்களை எல்லாம் எடுத்து செல்வாராம். அவர் நெய்யில் செய்த பலகாரங்களையே எடுத்து செல்லும் வழக்கத்தை கொண்டிருந்தாராம். தேங்காயினுள் நெய் ஊற்றி எடுத்து சென்றால் அது பல நாட்கள் கெடாமல் இருக்கும். அது மட்டுமில்லாமல் ஐயப்பன் விஷ்ணு பகவான் மற்றும் சிவனின் அம்சமாக இருப்பதால் தான் தேங்காயில், அதாவது சிவபெருமானை போன்று 3 கண்களை உடைய தேங்காயில் விஷ்ணுவின் அம்சமான பசு நெய்யை ஊற்றி எடுத்து சென்றாராம். மேலும் பந்தல மகாராஜா தன் மகனான ஐயப்பனை காண நடந்தே மலையேறி சென்றாராம். மலையை அடைவதற்கு வெகு நாட்கள் ஆகும். அதனால்தான் கெட்டுப்போகாத நெய்யை எடுத்து செல்லும் பழக்கத்தை உருவாக்கியுள்ளார். இதனை நினைவூட்டும் விதமாகவே சபரிமலைக்கு யாத்திரை செல்லும் பக்தர்கள் தேங்காயில் நெய் ஊற்றி எடுத்து செல்வதாக கூறப்படுகிறது. நெய் தேங்காயை எடுத்து சென்று அந்த நெய்யை ஐயப்பனிற்கு அபிஷேகம் செய்துவிட்டு அதனை மீண்டும் வீட்டிற்கே பிரசாதமாக கொண்டு வருவார்கள். சபரிமலை ஐயப்பனின் சிலை கடந்த 1800ஆம் ஆண்டு வரை மரத்தால் செய்யப்பட்ட தாறு சிலையாகவே இருந்ததாம். இதன் காரணமாக அப்போது வரை ஐயப்பனின் சிலைக்கு நெய் அபிஷேகம் நேரடியாக செய்யும் வழக்கம் இல்லாமல் இருந்தது. இதனால் ஐயப்ப பக்தர்கள் கொண்டு செல்லும் நெய் அங்குள்ள நெய் தோணியில் கொட்டப்பட்டு வரும் பழக்கம் இருந்ததாம். இன்றளவும் பழைய முறையை பின்பற்றும் கேரள ஐயப்ப பக்தர்கள் நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யாமல் அவர்கள் எடுத்து செல்லும் நெய்யை நெய் தோணியில் கொட்டிவிட்டு அதிலிருந்து சிறிது மட்டும் பிரசாதமாக எடுத்து கொண்டு செல்கிறார்களாம். ஆனால் இப்போதெல்லாம் ஐயப்பனுக்கு நேரடியாக நெய் அபிஷேகம் செய்துவிட்டு அந்த பிரசாதத்தையே அனைவரும் வீட்டிற்கு கொண்டு வருகிறார்கள். ஐயப்ப பக்தர்கள் கொண்டு செல்லும் இருமுடி என்ன தத்துவத்தை உணர்த்துகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? சபரிமலை யாத்திரைக்கு செல்லும் பக்தர்கள் இருமுடி கட்டி கொண்டு புறப்படுவார்கள். இதில் ஒரு முடியில் சுவாமிக்குரிய அபிஷேக நிவேதன பொருட்கள் இருக்கும், மற்றொன்றில் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்கும். மலையேறி செல்ல செல்ல அவர்கள் கொண்டு சென்ற உணவுப் பொருட்கள் குறைந்து கொண்டே சென்று இறைவனின் சன்னிதானத்திற்கு அருகே செல்லும் போது அவர்கள் உணவுப் பொருட்கள் கொண்டு சென்ற முடி குறைந்திருக்கும். இறைவனுக்காக எடுத்து சென்ற அந்த மற்றொரு முடி நிறைந்திருக்கும். இந்நிகழ்வு ஒவ்வொரு ஆத்மாவும் இறைவனை அடையும் நிலையை உணர்த்துகிறது. மானிடராய் பிறந்த நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கும் பொழுது இறைவன் மீது உள்ள பக்தி ஒரு முடியாகவும் நம் உலக தேவையாக இருக்கும் லௌகீகம் மற்றொரு முடியாகவும் இருக்கிறது. இந்த 2 அம்சங்களுடனேதான் நாம் இறைவனை தேடுகிறோம். அந்த தேடலில் மெய்ஞானம் கிட்ட கிட்ட நம் லௌகீகம் குறைந்து மறைந்து போய்விடுகிறது. இறுதியில் இறைபக்தி ஒன்றே மிஞ்சுகிறது. அப்பொழுதுதான் இறைவனடியும் தரிசனமாகிறது. இதுவே இருமுடி உணர்த்தும் தத்துவமாகும். அடுத்ததாக சபரிமலைக்கு இருமுடி எடுத்து சென்ற அந்த முதல் நபர் யார் என்று தெரிஞ்சுக்கலாம். பந்தல மகாராஜாவின் வளர்ப்பு மகனாக மணிகண்டன் என்ற பெயரில் அவதரித்த சுவாமி ஐயப்பன் தனது தந்தையை பிரிந்து தவம் இருக்க சபரிமலைக்கு புறப்பட்டார். அப்பொழுது அவரது தந்தையான பந்தல மகாராஜா வனப்பகுதிக்கு செல்லும் தன் மகனுக்கு பசிக்குமே என்பதற்காக சாப்பிடக்கூடிய வகையிலான பொருட்களை ஒரு பகுதியாகவும்
நீண்ட நாட்கள் கெடாத வகையிலான பொருட்களை மற்றொரு பகுதியாகவும் வைத்து 2 முடிகளாக கட்டி கொடுத்து அனுப்புவாராம். 2 முடிகளை சுமந்து சபரிமலை யாத்திரையை துவங்கிய முதல் நபர் சுவாமி ஐயப்பனே. சுவாமியே சரணமையப்பா. ஒருமுறை பந்தல மகாராஜா, எனக்கோ வயதாகிவிட்டது, உன்னை நான் காண வேண்டுமானால் எப்படியப்பா அந்த வனத்திற்குள் வருவது என்று ஐயப்பனிடம் கேட்டாராம். அதற்கு சுவாமி ஐயப்பன், நீங்கள் என்னை காண வரும்போது பந்தளத்திலிருந்து சபரிமலை வரை கருடன் வழிகாட்டுவார் என பதிலளித்தாராம். பந்தல மகாராஜா ஐயப்பனை காண வரும்போதெல்லாம் ஐயப்பனின் நகைகளை எடுத்து கொண்டு வந்து அவருக்கு அணிவித்து அழகு பார்க்கும் பழக்கம் கொண்டிருந்தாராம். ஐயப்பன் கூறியபடி பந்தல மகாராஜாவிற்கு கருடனும் வழிகாட்டினாராம். அன்றிலிருந்து தொடங்கி இன்று வரை ஆண்டுக்கு ஒரு முறை மகர ஜோதி நாளன்று பந்தளத்திலிருந்து ஐயப்பனின் திருவாபரண பெட்டிகள் புறப்படும் சமயத்தில் கருடன் வழிகாற்றாரு. வயதான பந்தல மகாராஜா மலையேற சிரமப்பட்டு ஐயோ அப்பா என கூறிக்கொண்டே வந்ததால் அதுவே நாளடைவில் ஐயப்பா என மாறியது. அடுத்ததாக ஐயப்பன் கால்கள் கட்டப்பட்டதற்கான காரணத்தை தெரிந்து கொள்வோம். ஐயப்பனை காண பந்தல மகாராஜா ஒருமுறை வந்தபோது ஐயப்பன் தனது தந்தை என்பதை பார்த்து எழ முயற்சி செய்தாராம். இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என பந்தல மகாராஜா தனது தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை எடுத்து ஐயப்பனை நோக்கி வீசிய போது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பனின் கால்களை சுற்றி கொண்டதாக கூறப்படுகிறது. ஐயப்பனை உற்று நோக்கினால் அவர் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போல் தோன்றும். ஆனால் வேத முறைப்படி அது கால்கட்டு கிடையாது, யோக பட்டம் என்று கூறுகிறார்கள். ஐயப்பன் யோக நிலையில் வீற்றிருப்பதால் அவர் காலில் கட்டப்பட்டுள்ள பட்டம் யோக பட்டம் என்றழைக்கப்படுகிறது. இது போன்ற யோக பட்டத்தை யோக நரசிம்மர், யோக தட்சிணாமூர்த்தி போன்ற யோக நிலையில் அருளும் தெய்வ சிலைகளில் நாம் காண முடிகிறது. பகவான் சாஸ்தா இயற்கையாகவே யோகேஸ்வர ஸ்வரூபத்தில் உள்ளார். மேலும் ஸ்கந்த புராணம் மற்றும் பத்ம புராணங்கள் சாஸ்தாவை யோகேஸ்வரன் என்றுதான் அழைக்கின்றன. அவரை வீரம் மற்றும் கம்பீர கோலங்களில் அச்சங்கோயில் மற்றும் ஆரியங்காவு கோயில்களில் காண முடிகிறது. சபரிமலையில் யோக நிலையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் முகமாக சுவாமி ஐயப்பன் காட்சியளிக்கிறார். எதனால் என்றால் அது மகா யோக பீடமாகும். சுவாமி ஐயப்பன் அங்கு தவ கோலத்தில் வீற்றிருக்கிறார். அதனால்தான் யோக பட்டம் அவரது கால்களில் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையே ஹரிவராசனம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது 2 கால்களும் பின்புறமும் நிலத்தில் அழுந்தி இருக்க முதுகெலும்பை நேராக நிலைநிறுத்தி அமர்ந்திருக்கிறார் சுவாமி ஐயப்பன். இந்த யோக நிலையில் உடலை நிறுத்துவதற்கு யோக பட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இதுவே ஐயப்பனின் கால்கள் கட்டப்பட்டதற்கான முறையான காரணமாகும். மேலும் மற்ற கோயில்களில் ஐயப்பனை வீராசனத்தில் தரிசிக்கலாம். மாலை அணிந்திருக்கும் பக்தர்கள் சக பக்தர்களை சந்திக்கும் போது ஐயப்பா என்றும், பெண்களை மாளிகைபுரம் என்றும், சிறுவர்களை மணிகண்டா என்றும், சிறுமிகளை கொச் என்றும் அழைக்க வேண்டுமாம். எதனால் என்றால் ஆண்கள் பகவானின் திருவுருவம் என்றும், பெண்கள் சகோதரிகள் என்றும், சிறுவர்கள் பகவானின் பால் வடிவம் என்றும், சிறுமிகள் அவர்களின் தங்கைகள் என்றும் அவர்களுக்கு உணர்வு வர வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கூற சொல்லியிருக்கிறார்கள். இதனால பணிவும் பக்தியும் அதிகரிக்குமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே இறைவனின் அடியவர்கள் என்பதை அடிக்கடி உணர்த்துவதற்காகவே சாமி சரணம் என்று சொல்லப்படுகிறது. சுவாமியே சரணம் ஐயப்பா. யோகப்பட்டை அணிந்து பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டிருக்கும் அந்த ஐயப்பனை தரிசிப்பதற்கு கடுமையான விரதங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். மலைக்கு செல்வதற்கு முன்பு உங்களால் முடிந்த அளவு ஒரு ஐயப்ப பூஜையை செய்து 10 ஐயப்ப பக்தர்களுக்காவது அன்னதானம் இடுவது மிகவும் சிறப்பானதாகும். ஏனென்றால் அன்னதான பிரபு என்று அழைக்கப்படுபவரும் சுவாமி ஐயப்பனே. மேலும் பலரும் அருந்திடாத ஒரு அரிய விஷயம், சபரிமலை மற்ற கோயில்களைப் போல் கிடையாது. மாதத்திற்கே 5 நாட்கள் தான் திறந்து பூஜைகள் செய்யப்படுமாம். அப்படிப்பட்ட சபரிமலையில் 5ஆம் நாள் இரவு ஹரிவராசனம் சொல்லி நடை அடைக்கும் போது ஐயன் கையில் ஒரு முத்திரை பிரம்பும் ருத்ராட்ச மாலையும் வைத்து விபூதியால் மூடுவது ஐதீகம். இதன் பொருள் யாதெனில், தான் எவ்வளவுதான் ராஜபோக வைபவங்களை அனுபவித்தாலும் கடைசியில் தான் ஒரு சந்நியாசி என்பதை என்றும் மறவாமல், எந்நிலை வந்தாலும் தன்னிலை மறவாமல் தவத்தில் ஆழ்கிறான் ஐயன். நம் மனம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என பல்வேறு மாயையில் அலைந்தாலும் இறுதியில் நம் ஆன்மா பஸ்பமாக கூடிய தேகத்தில்தான் இருக்கிறது.
என்பதை நமக்கு தத்துவார்த்தமாக உணர்த்துவதற்கே ஐயன் நமக்கெல்லாம் தவக்கோல தரிசனத்தை அருள்பாலிக்கிறான் என்பதே சத்தியமான உண்மையாகும். சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை சுவாமி ஐயப்பனை பற்றிய பல கேள்விகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக மறக்காம சபரிமலைக்கு போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.